ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வியாழக்கிழமை காலையில உங்க கோல மாவு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. நான் வந்து கோல மாவு வாங்குனா அரிசி மாவு வந்து கலந்துப்பேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, அரிசி மாவுமே கலக்கல. இது கடையில வாங்கிட்டு வந்த மாவு, அதுக்கப்புறம் தெருவுல விப்பாங்க இல்லையா? அந்த மாவு 2மே கலந்து வச்சிருக்கேன். அதனால நல்லா போட்ட பிறகு நல்லா பளிச்சுன்னே தெரியுது. என்கிட்ட பச்சரிசி இல்ல. அதுலனா வந்து அரிசி மாவுமே வந்து கலந்துப்பேன். இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில கடகடன்னு கோலம் போட்டு முடிச்சுட்டு, நம்மளோட நார்மல் ரொட்டீன வந்து ஆரம்பிச்சுட்டேன். இந்த ஒரு சில பழமொழிலாம் இருக்கு இல்லையா? "தவளை தன் வாயாலே கெடுன்ற" மாரி இந்த இந்த மண் பாத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கையால நான் வந்து பத்திரமா எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாரியே உடைச்சுருவேன். ஒரு வாணல் அப்படிதான். ஓரமா எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு உடைச்சுட்டேன். அதே மாரி இந்த சட்டி வந்து வேற இடம் மாத்தி வைக்கலாம், உள்ள மாரி மாத்தி வைக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சேன் பாருங்களா, எடுத்து வச்ச உடனே கீழ விழுந்தது. அப்படியே வந்து உடைஞ்சு போச்சு. இது வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். பார்த்து பார்த்து வச்சிருந்தேன். உடைஞ்சு போச்சு. மறுபடியும் போய் வேற வாங்கணும். இன்னைக்கு கீரை கடையலான்னு நெனைச்சிட்டு இருந்தேன். சட்டி வந்து உடைஞ்சு போயிருக்கா. சரி இவங்க ஓரவத்திக்கிட்ட தான் சட்டி வாங்கி கீரை கடையலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நீங்க யாராச்சும் நம்மள புரிஞ்சுக்காம, நம்மள ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நம்மள புரிஞ்சுக்காம, நம்மள தெரிஞ்சுக்காம ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா, அத நெனச்சு நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? அதெல்லாம் சீப்பே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போய்க்கிட்டே இருக்கணும். இத ஏன் வந்து நான் சொல்றேன்னா, ஒரு ஐடியில மட்டும் எனக்கு பேட் கமெண்ட்ஸ்ன்றது நெறைய வராது. நான் போடுற வீடியோவுக்கு எனக்கு கமெண்ட்ஸ்ன்றது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும். ஒரே ஒரு ஐடியிலேருந்து மட்டும் எனக்கு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி எப்படிலாம் பேசக்கூடாதோ, அந்த மாரி கமெண்ட் மட்டும் வரும். நான் அந்த கமெண்ட்ட பார்த்து, என்ன இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மூலையில உட்காந்து அழுதுகிட்டுலாம் இருக்க மாட்டேன். அது அப்படியே பார்த்தீங்கன்னா, ரிமூவ்னு இருக்கும் அந்த கமெண்ட். அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவேன். டெலீட்டும் பண்ணிடுவேன். அதுக்கு டைம் எடுத்து அதுக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டேன். ஏன்னா, அந்த மாரி கமெண்ட்க்குலாம் நம்ம ரிப்ளை பண்றது கூட பார்த்தீங்கன்னா, டைம் வேஸ்ட்டுன்னு தான் நெனைப்பேன். அந்த மாரி நான் வந்து ஒரு சில டைம்லாம் வந்து நம்மள ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறாங்க அப்படின்னு உட்காந்து அழுததெல்லாம் ஒரு காலம். ஆனா, இப்பலாம் வந்து நான் அந்த மாரி யோசிக்கிறதே கிடையாது. இவங்கலாம் வந்து தப்பா ஒருத்தவங்கள பேசுறாங்கன்னா, அதுக்கான கர்மாவ அவங்க சேர்த்து வைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தவங்கள புரிஞ்சுக்காம டக்குன்னு வந்து பேசிட்டா, அந்த மாரி பேசவும் கூடாது. ஆனா வந்து இவங்க ஏன் அப்படி கமெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் என்ன அம் ஒரு மாரி பவுடர்லாம் மேக்கப் பண்ணிக்கிட்டு, நான் வந்து டான்ஸ் ஆடியா வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னோட நார்மல் ரொட்டீன வந்து போட்டுட்ருக்கேன். அது வந்து ஒரு நாள் வீடியோ போடுவேன், ஒரு நாள் போட மாட்டேன். அதுக்கு ஏன் இந்த மாரி ஒரு கமெண்ட்ன்னு எனக்கு தெரியல. இந்த கமெண்ட்டுக்காக நான் ஃபீல் பண்ணவும் கிடையாது. இவரு ரிப்ளைவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அந்த மாரி தான் எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணவே மாட்டேன். இப்ப கூட இந்த வீடியோல ஏன் சொல்றேன்னா, ஏன்னா அவங்கள பத்தி நான் சொன்னா, அவங்கள ஏதோ சொரிஞ்சு விடுற மாரி இருக்கும். இருந்தாலுமே நீங்க என்ன வேணா பேசுங்க. நீங்க வந்து பேச, பேச உங்களுக்கு உங்களுடைய கர்மாவ வந்து நீங்க இன்னும் ஏத்திக்கிட்டே தான் போறீங்க. ஏன்னா எல்லா வீடியோவும் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் பேசுறாங்க அவங்க. ஏதோ பேசுறாங்க பேசிட்டு போங்க. நான் வந்து அந்த ரிமூவ்னு ஒண்ணு இருக்கும். அத குடுத்துட்டு என்னோட நார்மல் ரொட்டீனா வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்க தான் போறேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும், இந்த மாரி நம்பிக்கிட்டே இந்த மாரிலாம் பேசுறாங்களே, அவங்க வீட்ல இருக்கிறவங்க கூட நெலைமைய நெனச்சா தான் எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன். நம்பிக்கிட்டே இப்படிலாம் பேசுறாங்களே, வீட்ல இருக்கிறவங்ககிட்டலாம் எப்படி அவங்க ஒரு மாரி முகத்த காமிப்பாங்க அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருந்தேன்.